ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபின்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உடுப்பி மைசூர் ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. இது பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பொரியல் இருந்தாலே போதும். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது ஒரு 3 விசில் வரட்டும், இருக்கட்டும், வேகட்டும் நல்லா. இப்போ ஒரு மசாலா வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 7, 8 பல்லு பூண்டு எடுத்து வதக்கிக்கலாம். ஓகே, பூண்டு ஓரளவு வதங்கிட்டு இருக்கு. இது கூடவே பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு, ஒரு 3 துண்டு சேர்த்துருக்கிறேன். நல்லா பொரியட்டும். கட்டி பெருங்காயம் இல்ல அப்படின்னா நம்ம தக்காளி மசிக்கும்போது அது கூடவே பவுடர் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது கூடவே வரமிளகா 2 சேர்த்துக்கலாம். காம்போட தான் சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ இது லைட்டா வதங்கட்டும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஆ மல்லி சேர்த்துக்கலாம். முழு மல்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தீ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா வறுபட்டுட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கறிய விடக்கூடாது. கரிஞ்சு அப்படின்னா நம்ம ரசத்தோட டேஸ்ட்டே மாறி போயிடும். ஓகே, ஸோ கவனமா கையெடுக்காம இத வறுத்துக்கணும். இப்போ இத மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இத நம்ம மாத்தி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். இதில 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு, எந்த உப்பானாலும் பிரச்சனை இல்ல. இப்போ இத கையாலே இந்த தக்காளிய மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்து, புளிய நல்லா தண்ணீல கரைச்சு இப்ப சேர்த்துருக்கிறேன். என்னோட புளி புளி பார்த்தீங்கன்னா, புளிப்பு தன்மை ஜாஸ்தி. அதனால நான் கம்மியா சேர்த்துருக்கிறேன். புளிப்பு தன்மைக்கு ஏத்தவாறு புளி வந்து கூட்டவோ, குறைக்கவோ செய்யணும். தக்காளி எப்பவுமே நல்ல பழுத்த தக்காளியா, நல்ல கலரான தக்காளியா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்பதான் ரசம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்ப நல்லா இத கையாலே பெசஞ்சுக்கலாம். இல்ல பழுத்த தக்காளினா பெசைறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். ஓகே, இப்ப நல்லா இத கையால பெசஞ்சாச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா, தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான பொருட்கள், மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஆ பச்சை மிளகாய் இந்த மாரி கீறி சேர்த்துக்கணும். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மல்லி இலை கொஞ்சமா நம்ம கிள்ளி விட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இப்போ பவுடர் பண்ணி வச்சோம்ல பவுடர், ரச பவுடர், அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்லேருந்து ஒரு 2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் தண்ணி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இத இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். மாத்தி இத நம்ம ஸ்டவ்ல வச்சு கொதிக்க விடுவோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு கொதி வரட்டும், இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இதில நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்ச இந்த துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ வந்து தாளிப்பு குடுத்துக்கலாம். தாளிப்பு சட்டி அடுப்புல வச்சிருக்கிறேன். 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்ப வந்து நம்ம ரசத்தில கொட்டிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா மல்லி இலை மேல தூவிக்கலாம். ஓகே, ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்ல. ஓரளவு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.